எப்படி இருக்கீங்க? விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு? முத்து நண்பர்லாம் வெட்டியாச்சா? சரி எல்லாரும் உட்காருங்க, உட்காந்து பேசுவோம். என்ன செல்லதுர என்ன எல்லாம் பேசி முடிவு எடுத்துட்டீங்களா? ஒரு மனதான் உங்க தம்பி சேகரையே வேட்பாளர் ஆக்கலாம்னு நினைக்கிறோம்னே. போதும்ண்ணே, ஆம்பளை வாரிசு இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்துட்டு ஆஸ்திக்கு மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு வாரிசு ஆகிட்டேன்னு ஊர் பேசுறது பத்தாதா? ஜாதிக்காரங்களை விட்டுட்டு சொந்த தம்பி நிற்க வைக்கிறேன்னு ஊருக்காரன் தப்பாக பேசுறதுக்கா? வேணாண்ணே. திட்டாம தலைவரை பொண்ணே ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டேன். அவர் நோயில் வச்சு ஆஸ்பத்திரியில் படிக்க வச்சுட்டு இப்போ நீயே தலைவர் ஆகிட்ட. பயங்கரமான ஆளியா தம்பி. ஓட்டு வீடுனா வெயில் காயத்தான் செய்யும், கூரை வீடுனா மழை ஒழுகத்தான் செய்யும். அதுக்காக வீட்டை மாற்றியா வைக்க முடியும்? தம்பி சேகர் தான் வேட்பாளர். நீங்கள் எல்லாம் இப்படி வற்புறுத்தினா நான் என்ன செய்யறது? யார் கூட கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நம்ம ஜாதிக்காரங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அதானே ஜெயிக்கிற கட்சி. வேண்டியதை செஞ்சுட்டா விளக்கு பார்த்து கூட ஓட்டு போடுவாங்க. சரி, எல்லாருமா சேர்ந்து என் தம்பி தானே முடிவு எடுத்துட்டீங்க. ஒரு ஓட்டு கூட செதறாமல் போடணும். அதுக்கு நாம் ஒத்துமையாக இருக்கணும். நம்ம ஜாதிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி உசுரை கொடுத்து காப்பாற்றுவனே. அது போதும் தலைவரை, நம்புகிறோம். வணக்கம் தலைவரே. எப்படி இருக்கீங்க? வணக்கம் சக்தி அண்ணே. வணக்கம் வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நேரம் போடணும்ல. சிகரெட் சண்முகம் அண்ணே சிகரெட் வாங்கிட்டப்பா. சரிங்கண்ணே, வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. என்ன சக்தி அண்ணே, தலைவர் ராஜதுரை கேஸ் என்னாச்சு? அப்பீல் போட்டிருக்கண்ணே. ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து பெயில். எப்படி இருக்கீங்கம்மா? நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்க. நான் போறேன். வரேம்மா. சரிம்மா.